அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறந்த சர்க்கரை உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த காலை நேர உணவு எது, அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு செய்முறையோடு சேர்ந்து பார்க்க போகிறோம். வித்தியாசமாக பொதுவாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் காலை நேர உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது ஆரோக்கியமானதும் சுவையானதுமாக இருந்ததுன்னா அன்றைக்கி நாளே அருமையான நாளாக இருக்கும். அதுவும் சர்க்கரை உள்ளவர்களுக்கு காலை சாப்பிட்ட உடனே இருக்கிற சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா அன்னைக்கு ரெஸ்ட் ஆஃப் த டே மீதம் இருக்கிற நேரத்தில் இருக்கிற சர்க்கரை பெரும்பாலும் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும், சமநிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சிகளில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலை உணவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு நீங்கள் கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, உடைச்ச கோதுமை குருணை உப்புமா. என்ன டாக்டர், நீங்கள் கோதுமையிலையும் அரிசிலையும் ஒரே மாதிரி தான் சர்க்கரை அளவு இருக்குங்கிறீங்க, அப்புறம் இந்த கோதுமை குருணை உப்புமா மட்டும் எப்படி நல்ல உணவு மற்றதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது எனக்கு புரியுது. அதாவது கடந்த 15 ஆண்டு காலமாக இந்த சர்க்கரை நோய் சிகிச்சையில் நான் இருக்கேன். இதில் நான் இது வரைக்கும் பார்த்ததுலையே இதுவரைக்கும் இந்த ஒரு உணவுக்கு மட்டும்தான் போஸ்ட்பிராண்டியல் சுகர் யாருக்குமே அதிகமாக ஏறினதில்லை. பொதுவாக ஒரு உணவு எவ்வளோ சர்க்கரை உயர்த்துது அப்படிங்கிறது போஸ்ட்பிராண்டியல் ஃபாஸ்டிங் டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம். சாப்பிட்ட பிற்பாடு இருக்க சர்க்கரையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்க சர்க்கரையும் நம்ம கழிச்சோம்னா வர வேல்யூவில் வச்சு சொல்லுவோம். அப்படி பார்க்கையில் இந்த கோதுமை குருணை உப்புமாக்கு மட்டும் இல்லை, கோதுமை குருணை ஃப்ரைட் ரைஸ், கோதுமை குருணை எதை நீங்கள் சாப்பிட்ருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 மேக்ஸிமம் ஒரு 60 வரைக்கும் தான் இது வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. இது ரொம்ப நார்மலான ஒரு டிஃப்ரென்ஸ். இது இல்லாமல் நீங்கள் சிறுதானியங்கள் சாப்பிட்டா கூட சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த உணவு குழஞ்சிருச்சு அப்படின்னா சர்க்கரை வேகமாக உயரும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு உணவுக்கு மட்டும் இது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால தான் நான் பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் யாருக்காவது சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தினமும் காலையில் இல்லை அறுவை சிகிச்சைக்கு போகணும் உடனே எங்களை கட்டுப்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தினமும் இந்த கோதுமை குருணை உப்புமா காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தைரியமாக சொல்லுவேன். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? பொதுவாக சர்க்கரையோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கோதுமையிலையும் அரிசியிலையும் ஒரே அளவு தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 100 கிராம் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 78 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது. அதே போல் கோதுமையிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73. பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனால் வித்தியாசம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற புரதச்சத்து கிட்டத்தட்ட 12 கிராம் புரதம் இருக்குது. 100 கிராமில் 12 கிராம் புரதம் இந்த கோதுமையில் இருக்குது. அரிசியில் 6லேருந்து 7 கிராம் தான் இருக்குது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன, நார்ச்சத்து நமக்கு அரிசியில் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4, அது ஒயிட் ரைஸ்லாம் சுத்தமாகவே கிடையாது, 0.5 தான் இருக்கும். ஆனால் இதில் 12.5 கிராம் கிட்டத்தட்ட 12.5%, 100க்கு 12.5 கிராம் நமக்கு அது டயட்ரி ஃபைபர் இருக்குது. இது இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை உயர்த்தும் திறன் ரொம்ப குறைவாக இருக்குது. 40லேருந்து 50க்குள்ளே தான் இருக்குது. அப்படி இருக்கையில் இந்த போஸ்ட்பிராண்டியல் சாப்பிட்ட பிற்பாடு ஏறுற சர்க்கரையை இது வெகுவாக குறைக்குது. அதே போல் இதுவே கோதுமை மாவில் இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கோதுமை மாவு அரைச்சி ரீஃபைன் பண்ணுறதுனால அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தி ஆகிடுது. அந்த ஃபைபர் பிரேக் ஆகிறதுனால அது செரிமானம் வேகமாக நடக்குது. இதுதான் கோதுமை மாவு சப்பாத்திக்கும் உடைச்ச கோதுமைக்கும் இருக்கிற வித்தியாசம். அதே ரவையில் ரவைக்கும் குருணைக்குமே நிறைய பேர்த்துக்கு வித்தியாசம் தெரியறதில்ல. அதாவது கோதுமை ரவை அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் குருணை அப்படிங்கிறது பெரிய கோதுமையை 2ஆக உடைச்சது. ஸோ அது நல்லா பார்த்திங்கன்னா கோதுமை சைஸில் இருக்காது, அதை விட பாதியாக இருக்கும். ஸோ கோதுமை ரவையை விட கோதுமை குருணை தான் எப்பவுமே பெஸ்ட். எதனால் அப்படின்னா முக்கியமான விஷயம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கனால போஸ்ட்பிராண்டியல் சுகர் ஏறாது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கனால நமக்கு தேவையான நியூட்ரிஷன் முழுமையாக அதில் கிடைக்கிது. மூணாவது விஷயம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பசி ரொம்ப நேரத்துக்கு பசியை தாங்கும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சர்க்கரை உள்ளவர்கள், சர்க்கரை இல்லாதவர்கள் கூட நீங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு இந்த ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கிறது மிகப்பெரிய ஒரு பயனாக இருக்கும். ஏன்னா இந்த மலம் ஈஸியாக வெளியேறதுக்கு இது உதவி செய்யும். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது தான் ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நிச்சயமாக நான் ஃபஸ்ட்டு ரேங்க் பண்ணுறது அது கோதுமை குருணைக்கு தான் அந்த ஒரு இடத்த நான் கொடுப்பேன். அது என்னோடய அனுபவத்துலேயும் சரி, அதே போல் நான் பார்த்த பேஷண்ட்ஸ்க்குரிய சர்க்கரை அளவுலேயும் சரி. சரி, இந்த கோதுமை குருணையை எப்படி செய்கிறது டாக்டர்? நிறைய பேர் இப்போல்லாம் நீங்கள் அதை இதையும் சொல்லிடுறீங்க, ஆனால் எங்கள் எல்லாம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க.
இது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த கோதுமை குரணை செய்கிறது சிம்பிளாக. முதல்ல அந்த கோதுமை குரணையை நல்லா தண்ணியில் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. சோக் பண்ணதை எடுத்து நல்லா வடித்து வச்சுட்டு உலையை நல்லா கொதிக்க வச்சு, நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுட்டு, கொதிக்கிற தண்ணியில் அந்த கோதுமை குரணையை உள்ளே போட்டிங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் மேக்ஸிமம் அதுக்குள்ளே வெந்துடும். இது எப்படி பார்க்குறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஸ்பூன் வச்சு ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் செக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது நல்லா வெந்திருக்கா, வேக ஆரம்பிச்சிருக்கானுங்கிறது தெரியும். நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் வடித்து வச்சுக்கலாம். இந்த வடித்து வச்சதை நீங்கள் அப்படியே கூட வந்து இது கூட தயிரோ இல்லை வந்து சட்னியோ சாம்பாரோ வச்சு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இல்லை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது, கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும், அதில் டேஸ்ட் இருக்காது. டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணணும்னா அடுத்து இப்போ நான் சொல்கிற மாதிரி இதை ஃப்ரைட் ரைஸாக மாற்றணும்னா ரொம்ப ஈஸி. கொஞ்சம் வானிலை விட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் புரத சத்துக்காண்டி பட்டாணி, அதே போல் நிலக்கடலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைபர் ஆட் பண்ணுறதுக்காண்டி பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுங்க. ஓரளவுக்கு நல்லா அதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் பெப்பரு, சால்ட்டு, நமக்கு பெருசாக அதில் மசாலாலாம் எதுவுமே தேவையில்லை. நமக்கு தேவையான அளவுக்கு பெப்பரு, சால்ட் மட்டும் போட்டுட்டு நீங்கள் இந்த கோதுமை குரணையை போட்டு நல்லா பெரட்டி வச்சிங்க அப்படின்னா அருமையான கோதுமை குரணை ஃப்ரைட் ரைஸ், புலாவ் எப்படி வேணால் நீங்கள் பேர் வச்சுக்கலாம், அது தயார். இது கூட லைட்டாக சாம்பார், சட்னி எதாவது கிடச்சுன்னா வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி ஒன்றுமே இல்லை, நான் பேச்சுலராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ரூம்லேயே வச்சு இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே இது ஈஸியாக செய்ய முடியும். அது கூட கொஞ்சம் கேர்டு எதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் சாப்பிட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, மற்ற நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே, வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இதில் கலந்துருக்கு. இப்படி ஒரு அருமையான காலை உணவை சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி நாளே ஒரு அருமையான நாளாக இருக்கும். அது இல்லாமல் நான் மேல் சொன்ன பெனிஃபிட்ஸ் மாதிரி உங்களுக்கு வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, சுகர் ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அதே போல் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க, இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு காலை உணவு நிச்சயமாக ஒரு பயனுள்ள காலை உணவாக இருக்கும். ஸோ ருசியான கோதுமை குரணை ஃப்ரைட் ரைஸ், உப்மா என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே போல் ஒரு ஆரோக்கிய விழிப்புணர்வு பதிவோடு அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இல்லை யாராவது நம்ம வீட்டில் பேச்சுலராக இருக்காங்க அவங்களுக்கு அது செஞ்சு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.